السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال رجل يا رسول الله إن فلانة يذكر من كثرة صلاتها وصيامها وصدقتها غير أنها تؤذي جيرانها بلسانها قال هي في النار إلى آخره. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய அமல் மற்றும் அந்த மனிதனுடைய நோன்பு, அவன் செய்யக்கூடிய தான தர்மங்களை விட அந்த மனிதனுடைய அந்த நற்குணம் சரியானதாக இருந்தால்தான் அவனுடைய அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். அது அவனுக்கு சுவனத்தை பெற்றுத்தருவதற்கு காரணமாக அமையும் என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்காணக்கூடிய ஹதீஸின் மூலமாக இவ்வாறு உபதேசித்து காண்பிப்பாங்க. அந்த நற்குணம் ஒரு மனிதனிடத்தில் இல்லாவிட்டால் அந்த மனிதன் நரகத்தை சந்திக்கக்கூடிய நிலைகளும் ஏற்படும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்குறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, முஸ்னத் அஹ்மத் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அவங்க சொல்கிறாங்க, கால ரஜுலன், ஒரு மனிதர் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன ஃபுலானத்தை இதுக்கரு மின் கஸ்ரத்தி சலாத்திஹா. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்து, ஒரு பெண்மணி அதிகம் தொழுகிறாள், வ சியாமிஹா இன்னும் அதிகமாக நோன்பு வைக்கிறா, வ சதகத்திஹா இன்னும் அதிகமாக தான தர்மங்களை செய்பவளாக கருதப்படுகிறாள். இந்த அமல்லாம் நிறைய செய்கிறா, அவ்வாறு சொல்லப்படுகின்றது. கைர என்றாலும் அன்னஹா துதி ஜீரானஹா பில்லிசானிஹா, ஆனால் அவ அண்டை வீட்டாருக்கு தன் நாவால் தொல்லை தருகின்றாள். இவளை பற்றி தாங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்பதாக அந்த மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டாங்க. அப்படி கேட்கின்ற பொழுது கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹிய ஃபின்னார், அவள் நரகத்தில் இருப்பாள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த மனிதர் திரும்பவும் கேட்டாங்க, கால யா ரசூலல்லாஹ் இன்ன ஃபுலானத்தை இதுக்கரு மின் கில்லத்தி சியாமிஹா, அதாவது இன்னொரு பெண்மணி குறைந்த அளவில் குறைவாக நோன்பு நோக்கக்கூடியவளாக இருக்கின்றாள், ஒ சதகத்திஹா இன்னும் தான தர்மங்களும் கம்மியாக தான் குறைவாக தான் செய்கின்றாள், ஒ சலாத்திஹா இன்னும் குறைவாகத்தான் தொழுகிறா, அந்தந்த அதிகபட்சமாக எதுவும் தொழுகிறதில்ல, கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகைகளை மட்டும் தொழக்கூடியவளாக இருக்கின்றாள் என்று கருதப்படுகிறாள். அவளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதாவது அடுத்தது சொல்றாங்க, வ இன்னஹா அவ வந்து தஸத்தகு பில் அத்வாரி மினல் அகீத்தி, அதாவது அவ தர்மம் செஞ்சா வெண்ணெய் துண்டுகளைத்தான் தர்மம் செய்வாள், ஆனால் வலா துதி ஜீரானஹா, அவள் அண்டை வீட்டாருக்கு பிலிசானிஹா தன்னுடைய நாவால் தொல்லை தருவதில்லை. ஒலா துதி ஜீரானஹா பிலிசானிஹா,
அவருடைய நாவால் என்ன செய்கிறது கிடையாது, அண்டை வீட்டாருக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டா என்பதாக அந்த மனிதர் கேட்டுவிட்டு, இவளை பற்றி தாங்கள் என்ன சொல்றீங்க யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்ட பொழுதுதான் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஹிய ஃபில் ஜன்னா, அவள் சொர்க்கத்தில் இருப்பாள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மது என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் எவ்வளவுதான் அமல்கள் செஞ்சாலும், நல்ல தொழுகையாளியாக இருப்போம், அல்லது நல்ல நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருப்போம், இன்னும் அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் சரியில்லை என்றால், நம்முடைய குணங்கள் சரியில்லை என்றால், அருகில் இருக்கக்கூடியவர்கள் அண்டை வீட்டார்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, சக மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தன்னுடைய நாவாலோ செயலாலோ ஒரு மனிதன் நோவினை அளிப்பானையானால் அந்த மனிதனும் நரகத்தில்தான் இருப்பான். அதே போல அவன் குறைவான அமல்களை செய்கின்றார், குறைவான தான தர்மங்களை செய்கின்றார், நோன்பு கடமையாக்கப்பட்ட நோன்புகளை மட்டும் வைக்கிறாரு, ஆனால் பேணிக்கையா இருக்கிறார், யாரையும் தன்னுடைய நாவால நோவினை செய்வது கிடையாது. அப்படிப்பட்ட மனிதர் குறைவான அமலாக இருந்தாலும் அவர் சுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கின்றது என்றால் அதற்கு காரணம் என்ன? அவருடைய அந்த நற்குணங்கள் தான். ஆக வணக்க வழிபாடுகளில் சிறந்து விளங்கினாலும் நற்குணம் இல்லாவிட்டால் நரகம்தான் என்பதை நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தக்கூடிய இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகைய துர்பாக்கியசாலியை விட்டும் நம்மை பாதுகாத்து எல்லா நிலையிலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் மூலமாக நற்குணத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நாளை மறுமையில் அந்த சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. அதே போன்று நம்முடைய நாவினால் யாருக்கும் தொல்லை கொடுத்து அதன் மூலமாக நரகத்தை பெறுவதை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய அமலையும் பாதுகாத்து எல்லா நிலையிலும் இறை பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.